விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வேலை வாய்ப்புகளை வழங்கும் தொழில் என்றால் அது நெசவு தொழில்தான். ஆனால் பல்வேறு காரணங்களால் நெசவு தொழிலே முடங்கும் அபாயத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட முயற்சிகளாலும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமும் நெசவு தொழிலை மேம்படுத்தியுள்ள திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி உமாராணி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். அதை தற்போது என் பேர் லோகநாதன், எங்கள் ஒய்ஃப் பேர் உமாராணி. நாங்கள் முதல்ல நான் வேலைக்கு தான் போயிருந்தேன். ஒரு நாளைக்கு போனால் எனக்கு 200 ரூபா கூலி வரும். 200 அப்போல்லாம் 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு. அதுக்கு பஸ்ஸில் போயின்னு வந்துன்னு இருக்கணும், நைட்டுன்னு போகலாம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் இந்த தொழிலை பற்றி எங்கள் ஊரில் இந்த தொழில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிலை கற்றுக்குன்னு அப்போது எனக்கு ஒரு பீஸுக்கு ஒரு பீஸு நெச்சா 10 ரூபா. 12 மணி நேரம் நான் ஓட்டினேன்னா 200 ரூபா தான். 6 நாள் வேலை செய்தால் எனக்கு 300 ரூபா தான் கூலி. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 300 ரூபா கூலியே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் வேலை செய்தேன். அதாவது இந்த தொழிலை கற்றுக்கினேன். தரவாக எல்லா மிஷின்லாம் கற்றுக்கின்னு இதை ரிப்பேர்லாம் கற்றுக்கின்னு அதுக்கப்புறம் இது நம்ம சொந்தமாக போட்டால் நம்மளால் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றதுனால செகண்ட்ஸில் வாங்கி போட்டேன். இந்த தறியை முதல்ல 2 தறி போட்டேன் செகண்ட்ஸில். அடிக்கடி அது செகண்ட்ஸ் அடிக்கடி ஃபால்ட்டு வர்றதுனால அது செட் ஆகலை. ரிப்பேர் சாமான்லாம் நிறைய உடையுது, ரிப்பேர் அதிகமாகிறதுனால அந்த மிஷின் விற்றுட்டு புதுசாக 3 மிஷின் போட்டோம். என் பேர் உமாராணி, ஹஸ்பண்ட் பேர் லோகநாதன். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம். எனக்கு 3 பசங்க இருக்காங்க, 2 பையன் 1 பொண்ணு. இந்த தொழில் நாங்கள் 25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். கயனி வேலைக்கு தான் ரொம்ப கஷ்டம். பசங்கள்லாம் விட்டுட்டு கயனி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் கூட இருந்திருக்கேன். அந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி ஒரு சங்கத்து மூலயமா தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. இந்த வேலை ஒரு இடத்துல போய் கூலி வேலை தான் பார்த்தாரு. இந்த மிஷின் ஓட்டுற வேலையே எங்கள் வீட்டுக்காரர் கூலி ஆளாக தான் போய் செஞ்சுட்டு இருந்தார். சரி, எங்களுக்குலாம் இந்த வேலை தெரியுமே, அம்மா வீட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாம் பார்த்துருக்குறேன். இந்த வேலை தெரியுன்றதுனால நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்னா ஒரு லாபம் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல வளர்ச்சி வரும் அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டு செகனரில் தான் பழைய தறி தான் 2 வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் பழசு அதெல்லாம் ரொம்ப பொருளெல்லாம் உடையும், அது வேணான்றதுனால லோன் எடுத்து புதுசாக 3 மிஷின் எக்ஸ்ட்ரா 1 எல்லாமே புதுசாக போட்டோம். கற்பக விநாயகர் மகளிர் குழு மூலிமா எங்கள் ஒய்ஃப் அதில் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. நான் இந்த இன்னொரு மிஷின் கடன் வாங்கி போடலான்னு இருந்தேன். ஆனால் எங்கள் ஒய்ஃப் மகளிர் குழுவில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதுமாரி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அதில் இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு லோன் தரதா சொன்னாங்க. வாழ்ந்து காட்டும் ஆஃபீஸ் மூலிமா போனோம். அவங்க சொன்னாங்க, தொழில் பண்ணுற மாதிரி தான் லோன் தரேன்னு சொன்னாங்க. பார்த்த பிறகு ஆவணங்கள்லாம் கேட்டாங்க. அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி எல்லாமே கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே கொடுத்தோம். ஆன்லைனில் பதிவு பண்ண பிறகு அதுக்கப்புறம் கொட்டேஷன் கேட்டாங்க. கொட்டேஷன் போயிட்டு இது மிஷினுடைய பேமெண்ட்டை போட்டு அவங்க கொட்டேஷன் கொடுத்தாங்க. அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு ஆஃபீஸில் கொடுத்து அவங்க நான் கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் அவங்க 5 மாதம் ஆகும்னு நான் நினச்சேன். 1.5 மாதத்துலேயே எனக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. எனக்கும் மிஷினுக்கும் நான் பேமெண்ட்டு அவங்க டிடியும் அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிடுச்சு. மிஷின் நானும் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி போயிட்டுருக்கு. கைத்தறி போட்டு தான் நினச்சிருந்தார் அவங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால் வலி, உடம்பு வலி, அது உடம்பு வலி, அது ரொம்ப அசதியாக இருக்கும். அந்த வேலைலாம் அவ்வளோ செய்ய முடியாது. அந்த ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நாங்கள் 4 மிஷின்லேயே இப்போ லிங்கி தான் போட்டு நெச்சிக்கிட்ருக்கோம். இது நல்ல வருமானம் வருது, நல்ல லாபம் கிடைக்கிது. இதில் இந்த 10,000 ரூபாய் எனக்கு லாபம் இருக்கிறதுனால பிளான் நிறைய இருக்குது.
ஆனால் அந்த பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருமானத்தை நாங்கள் சேஃப்டி பண்ணி அவங்களுக்கு வந்து எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை பேர பசங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு அவங்க படிப்புக்கு பசங்களுக்கு கொஞ்சம் எதனா பிஸ்னஸ் பண்ணி விடலாம், அவங்களுக்கும் எதனா செலவுக்கு பலனாலும் ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இதனால் நான் கொஞ்சம் வந்து முன்னுக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து இது அதேமாதிரி நீங்களும் நிறைய பேர் பயனடையலாம், இந்த தொழிலால் நிறைய பேர் பயனடையலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். 15 வருஷமாக அந்த விசைத்தறி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்டும் 3 தறி இருக்குது, இன்னொரு தறி போட்டிருக்கேன். அதில் வந்து லாபம் நிறைய வரும்ன்றதுனால இன்னொரு தறி போட்டிருக்கேன். எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த 3 மிஷின் போட்ட பிறகு முன்னத்தி கூட கொஞ்சம் வந்து கூலி அதிக வருமானம் வந்து இப்போ 300 ரூபாய் கூலினா எனக்கு வாரம் வந்து 1000 ரூபாயா வந்தது வருமானம். இந்த வருமானத்தில் வந்து நாங்கள் வந்து 3 பசங்களையும் வந்து படிக்க வச்சு வீடு கட்டி ஓரளவுக்கு இப்போ குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வந்து வருமானம் அதிகமாக வரன்றதுனால இந்த மகளிர் சுய உதவி குழு மூலயமா வாழ்ந்து காட்டுவோம் ஆஃபீஸ் மூலயமா போயிட்டு அதிகாரிங்களை பார்த்தோம். அவங்க பார்த்ததுனால அவங்க வந்து இந்த மிஷின் போட்டால் லோன் தர்றதா சொன்னாங்க. அதனால் சொல்லிட்டு ஒரு மிஷினுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த லோனும் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு. இதனால் எங்களுக்கு பயணம் மாதம் வந்து இதனால் எங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மிஷின் ரிப்பேருக்கு குடும்ப தேவை செலவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கவர்மெண்ட் மூலயமா பயணம் அடைஞ்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த வாழ்ந்து காட்டும் ஆஃபீஸ் அவர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். களத்தில் உதயநிதி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.